ஹாய் ஹலோ வணக்கம். இது உங்கள் சிவி எல்லாருமே எப்படி இருக்கீங்க? இப்போ பார்த்தீங்கன்னா லைவில் வந்து ஒரு சம்பவம் போகுது. அதாவது வியானா வந்து ஒரு கேமை வந்து ஸ்டார்ட் பண்ணுறாங்க. திடீர்னு பார்த்தா கிளாஸில் வந்து வியானாவை காணும். எல்லா இடத்துல தேடுறாங்க, வியானாவை எங்கேயுமே காணும். என்னடா இதுன்னு சொல்லிட்டு பார்த்தா நம்ம ஆள் தான் எஃப்ஜே வந்து சூப்பராக கண்டுபிடிப்பாப்லே. அந்த போன வாரம் அந்த ராஜாங்கம் டாஸ்கில் கூட அவர் தான் வந்து அந்த காயினை வந்து கண்டுபிடிச்சிருப்பார். சரி, இங்கே பார்த்தீங்கன்னா தேடுறாரு. கடைசியில் பார்த்தீங்கன்னா அந்த கட்டிலுக்கடியில் ஒழிஞ்சிட்ருக்காங்க. வியானா எப்படியோ பிடிச்சி இழுத்துட்டாரு. அதுக்கப்புறமா என்னாச்சு, ஏன் வந்துட்டு கிளாஸுக்கு போக இங்கே இருக்குது அப்படின்போது எனக்கு பயமாக இருக்குது, ஸ்ட்ரெஸ்ஸாக இருக்குது அப்படின்றாங்க. அவங்க இருக்கிறது வந்து ஹாஸ்டலில், கிளாஸ் ரூம் உள்ளே இருக்குது. சரிங்களா? இப்போ அவங்க வந்து வீட்டில் இருக்கிற ஒரு காரணத்தினால அவங்கள வந்துட்டு யார் வந்து டேக் கேர் பண்ணால் அங்கே இருக்கிற வார்டன் தான் வரணும். ஸோ அதனால் என்ன பண்ணுறாங்க, இங்கே வந்து எல்லோரும் பேசிகிட்டு இருக்கும்போது வார்டனாக இருக்கிற விஜய் பார்வதி அங்கே வராங்க. சமைச்சிட்ருக்காங்க. சமைச்சிட்டு இருக்கும்போது இந்த மாதிரி ஒரு இஷ்யூ வந்தோடனே என்னாச்சுன்னு சொல்லிட்டு அங்கே வந்து விசாரிக்கிறதுக்கு வராங்க. ஏன்னா வார்டனோட பொறுப்பு அது. அதனால் அங்கே வந்து வார்டன் வந்து கேட்குறாங்க, என்னாச்சு ஏன் அப்படின்னும்போது எனக்கு ஒரே ஸ்ட்ரெஸ்ஸாக இருக்குது. இந்த இவர் அமித் வந்து கிளாஸ் எனக்கு வந்து ரொம்ப ஸ்ட்ரெஸ்ஸாக இருக்கும்போது அவர் சொல்கிறாரு, ஏமா நான் ஒன்றும் கிளாஸை எடுக்கலையம்மா, இல்லை நீங்கள் எடுத்திங்கன்னா ஸ்ட்ரெஸ்ஸாக இருக்குது, உங்களை பார்த்தா பயமாக இருக்குது அப்படி இப்படின்னு பேசும்போது நிறைய விஷயங்கள் வந்து பரிமாறிக்கிறாங்க. எஃப்ஜே வந்து அம்மா நல்லா படிமா, நீ படித்தாதாம்மா, இல்லைனா என்ன மாதிரி கஷ்டப்படணும். அப்புறம் கடைசியில் வந்து இந்த ஒஸ்ட் பர்ஃபார்மன்ஸ்லாம் சொல்லிட்டு மறைமுகமாக வந்துட்டு, ஏன்னா இப்போ அவங்க ஒழுங்காக பண்ணல, இவர் மேலே வந்து குத்திடுவாங்கன்னு நம்ம ஒரு சில விஷயங்கள்லாம் சொல்கிறாரு. இப்படியே போயிட்டுருக்கு. அப்போ திடீர்னு சபரி வந்து வராரு. ஏன்னா அந்த பக்கம் கிளாஸ் வந்து மாரல் சயின்ஸ் டீச்சராக இருக்கிற பிரஜன் வந்து ஒரு கிளாஸ் எடுக்கிறாரு போல இருக்குது. அப்போ வந்துட்டு ஏன் வந்துட்டு இந்த வியானா வரல, போய் செக் பண்ணிட்டு வாங்க அப்படின்போது இங்கே வந்து சபரி வந்து சொல்கிறாரு, வியானாவை நானே கூப்பிட்டு வரேன்னு சொல்லிட்டு தமிழ் டீச்சர் சொல்கிறாங்க. இவர் கிளம்புறாரு. கிளம்பல, அங்கே தான் நிற்கிறார். ஒரு டீச்சர் சொன்னோட என்ன பண்ணுவாங்க, ஓகே மிஸ் நான் சொல்லிடுறேன்னு சொல்லிட்டு தான் போவாங்க. ஆனால் இவர் என்ன பண்ணுறாரு, அங்கேயே நிற்கிறார். இல்லை பரவாயில்ல மேம், நான் நிற்கிறேன். எந்த ஸ்கூல்லையாவது நடக்குமா, அதோ 10th படிக்கிற பசங்க அந்த ஸ்கூலோட கான்செப்டே ரொம்ப கெடுக்கிறாங்க. நிறைய பேர் வந்துட்டு அந்த ஸ்டூடெண்ட்ஸாக இருக்கவங்களுக்கு வந்துட்டு சுத்தமாக 10th 11th வந்து எப்படி இருப்பாங்கன்ற சுத்தமாக ஒரு ஐடியாவே இல்லாமல் பண்ணிகிட்ருக்காங்க. பிக் பாஸாவது கூப்பிட்டு ஏதாவது சொல்லுவாரம் பார்த்தா அவருக்கு ஏதாவது சரி அதுலையாவது ஏதாவது கண்டென்ட் வரணுன்ட்டு வெயிட் பண்ணுறாருன்னு தெரியல. அப்புறமா சரின்னு சொல்லிட்டு கடைசியில் அவர் போகிறதுக்கு முன்னாடி அங்கே வந்து அடுப்பு ஆனில் இருக்குன்றாரு. சரிங்களா? இங்கே வந்துட்டு அசிஸ்டன்ட் வார்டன் உட்காந்துட்ருக்காரு. அடுப்பில் ஆனில் இருக்குன்னு சொன்னோன்னே இவர் சொல்கிறாரு, நான் பார்த்துக்கிறேன்றாங்க விஜய் பார்வதி. உடனே எஃப்ஜே வந்து கத்துறாரு, நீங்கள் ஏன் போகாமல் இங்கே நின்றுட்டுருக்கீங்க அப்படின்னு. இவர் அசிஸ்டன்ட் வார்டன்னா யாருக்கு கட்டுப்படணும், வார்டனுக்கு கட்டுப்படணும். கொஞ்சம் கூட அந்த ஒரு பேசிக் சென்ஸே இல்லாமல் வந்துட்டு விஜய் பார்வதி வந்து கத்துறாரு. உடனே வந்து கனியை வந்துட்டு, ஆமாங்க நீங்கள் வந்து உங்களோட வேலை தானே சாப்பாடு செய்கிறது, அங்கே போகாமல் இங்கே என்ன உட்காந்துட்ருக்கீங்கன்றாங்க. அவங்க வந்து கிச்சன் வேலையை பார்க்கணும், இல்லைன்னு சொல்லலை. அசிஸ்டன்ட் வேலை என்ன பண்ணுவார் அசிஸ்டன்ட் வார்டனு. இவங்க இங்கே வார்டன் வந்துட்டு அந்த பொண்ணுக்கு வந்து சமாதானப்படுத்திட்டு இருக்காங்க. இவர் இங்கே என்ன பண்ணிட்டுருக்காரு, அறுவடையாக செஞ்சிட்ருக்காரு. போய் அங்கே போய் கிண்டுறது மட்டும்தான், அதை கிண்டுற வேலையை பார்க்கலாம்ல, அதுக்கு வந்து கத்திட்டு போகிறாரு. என்னங்கடா அவர் கத்துறோன்னு கனியை சேர்ந்து கத்துறாங்க. ஏன்னா உங்களுக்குலாம் மனசாட்சின்னு ஒன்று இருக்கான்றதே சத்தியமாக எனக்கு புரியல. ஏன்னா ஏற்கனவே வந்து இந்த வாரம் முழுக்க வந்து இந்த அம்மாவுக்கு பயங்கரமான ஒரு விஷயம் இருக்க போது. ஏன்னா இந்த 2 பேர் மட்டும் தான் சமைக்க போகிறாங்க. அதில் இவங்க மட்டும் தான் பண்ண போகிறாங்க. இவர் சும்மா அதுலேயே வந்துட்டு அசிஸ்டண்ட்டாக தான் இருக்க போகிறார். கிண்டுற வேலை, கட் பண்ணுற வேலை, இந்த மாதிரி வேலை. அது இல்லாமல் காலையில் வந்து இவங்க எந்திரிச்சோன்னே இவங்களை வந்து ப்ரஷ் பண்ண வச்சு குளிப்பாட்டி அவங்களுக்கு கிளப்பி விட்ரு, அந்த மாதிரி வேலைகளும் இவங்களுக்கு தான் இருக்குது. அதுக்கப்புறம் வந்ததுக்கப்புறமா ஹாஸ்டலில் கவனிக்கிற வேலை இருக்குது. வார்டனோட வேலை எவ்வளோ பெரிய இம்பார்ட்டண்ட்டான ரோலு. இவர் வந்து அசால்ட்டாக வந்து இவர் வந்து தலையாக இருக்கிற விஷயத்தை வந்து இங்கே வந்து பண்ணிட்டு போகிறாரு. இதை வந்து விஜய் சேதுபதி வந்து சனிக்கிழமை ஞாயிற்றுக்கிழமை கேட்பாராம் பார்த்தீங்கன்னா கேட்க மாட்டார். ஏன்னா செல்ல பிள்ளையில் இவர், அதனால் கேட்க போகிறது கிடையாது. பட் ஆனால் ரொம்ப டூ மச்சாக வந்து பிஹேவ் பண்ணிட்டுருக்காங்க. விஜய் பார்வதி வச்சு சேருங்க, எப்படியாவது வந்து அந்த பழைய விஜய் பார்வதியை வர வைக்கிறதுக்கு எல்லாருமே முயற்சி பண்ணுற மாதிரியே பண்ணிகிட்ருக்காங்க. பட் ஆனால் அவங்க அந்த கேரக்டரை வந்துட்டு மெயின்டைன் பண்ணி கரெக்டாக போயிட்டுருக்காங்க. ஆனால் எப்போ அவங்க வெடிக்க போகிறாங்க தெரியல. கண்டிப்பாக பஸ்ட் அவுட் ஆனாங்கன்னா அப்படியே மொத்தமும் ஸ்பாயில் ஆகிடும். இதுதான் வந்து திவாகருக்கு வந்துட்டு, அதாவது திவாகர் வெர்சஸ் வினோத் காம்போவில் வந்து ஒரு விஷயம் சொல்லியிருப்பாங்க, நீங்கள் ஓவராக பண்ணாதீங்க, உங்கள் காம்போ நல்லா இருக்குது, நீங்கள் ஓவராக பண்ணிங்கன்னா அவங்க பஸ்ட் அவுட் ஆகிட்டாங்கன்னா வேஸ்ட்டாக போய்டும் அப்படின்னு இருப்பாங்க. நம்ம சாண்ட்ரா சொல்லியிருப்பாங்க. அதே மாதிரி இங்கே வந்துட்டு உங்களுடைய விஷயங்கள் கரெக்டாக போயிட்டுருக்கு. இவங்க ஆனால் என்ன பண்ணுறாங்கன்னா அவங்கள உடைக்கணும், அவங்கள உடச்சி அவங்கள பஸ்ட் அவுட் பண்ணி அவங்கள வெளியே அனுப்பணும்னு நினைக்கிறாங்களான்னு தெரியல. பிபி டீமும் அதை பண்ணுறாங்களான்னு தெரியல. அதனால் ஓவர் ஸ்ட்ரெஸ்ஸை வந்துட்டு விஜய் பார்வதி கொடுத்துக்கிட்டே இருக்காங்க. ஸோ கொடுக்கும்போது என்ன ஆகும்னா மைண்ட் வந்து ஸ்ட்ரெஸ் ஆகிடுச்சுன்னா ஒரு டைமில் வந்துட்டு வெடிக்க ஆரம்பிச்சிருவாங்க. ஏன்னா ஒரு பக்கம் வேலைகள் அதிகமாக வந்துட்டுருக்கு, உள்ளே வந்துட்டு எல்லாருமே ஒருத்தர் இருந்துருப்பார்ல. சபரி ஒரு பக்கம் ஒரு கலாய்ச்சிட்டே இருக்கார், அரோரா ஒரு பக்கம் ப்ரெஷர் கொடுக்குறாங்க, இவங்க கனி ஒரு பக்கம், எஃப்ஜே ஒரு பக்கம் கொடுத்துக்கிட்டே இருக்காங்க. அப்போ என்ன பண்ணுவாங்க அவங்க? ஸோ இது எங்கே போய் முடிய போதில்லை. நீங்கள் உங்களோட கருத்துக்களை சொல்லுங்கள். இந்த பொண்ணை ஏன் எல்லாருமே இந்த மாதிரி டார்கெட் பண்ணிகிட்டே இருக்காங்க? மறக்காமல் கீழே கமெண்ட்ஸ் பண்ணுங்கள். பாய் நண்பர்களே.